மேலே எல்லாத்துக்குமான ஒரு பொது கேரக்டரிஸ்டிக் தான் என்னது, ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். அடித்தளம் மின்சாவும் அக்கு மேலன்னு இருக்கும், காலங்கள் இருக்கு. இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு ஒரு 3 காலத்துக்கு இருக்கிறேன். 3 காலத்துக்கு இந்த இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுதான் மேலணி நிலையம். இதுக்குரிய தொழில்கள், மேலணி நிலையத்துல தொழிலை பார்த்தோம்னா பிரதானமாக 3 தொழில் இருக்கு. சரி, ஒன்று ப்ரொடெக்ஷன், அடுத்தது எப்சோர்ப்ஷன், அடுத்தது செக்ரீஷன். சரியானே, அதை நம்ம லேசா எப்படி பாடமாக்கலாம்டா பாஸ் அண்டி. சரியானே, பாஸ் அதாவது ப்ரொடெக்ஷன், அடுத்தது எப்சோர்ப்ஷன், அடுத்தது என்னது செக்ரீஷன். சரியா, இப்ப ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு தானே. எதுல இருந்து பாதுகாப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 3 விஷயத்துல இருந்து இது பாதுகாக்கும். அதாவது இது களம். சரியானே, களத்துல இப்ப இது களம்னா இது களத்துக்கு உட்புறம் தானே. அப்ப வெளியில இருந்து உள்ளுக்கு வாரத்தையும் இதுல என்ன செய்யணும், பாதுகாக்கணும். உடம்புக்குள்ள இருந்து வெளியே போறதையும் என்ன செய்யணும், இது தடுக்கணும். அப்பதானே பாதுகாப்பு. அப்ப வெளியே இருந்து எது உள்ளுக்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நோயாக்கிகள் தான் உள்ளுக்கு வரும். சரியானே, அப்ப நோயாக்கில இருந்து பாதுகாப்பு வரும். அடுத்து வெளியில இருந்து உள்ளுக்கு உள்ள இருந்து வெளியே போறது என்னது, நீர் என்ன செய்யும், நீரிழப்பு ஏற்படும். அப்ப நீரிழப்பு ஏற்படாம என்ன செய்யும், தடுக்கும். சரியானே, இன்னும் ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம் தான் என்னது, பொறிமுறை காயங்கள். இந்த ஓவரா போர்ஸ் கொடுத்து என்ன செய்யறது, ஓவரா போர்ஸோ ப்ரெஷரோ கொடுக்கறதால என்ன செய்யும், நோவு வரும். அந்த நோவுகள் இதுல இருந்து வர்றது பொறிமுறை காயங்கள் வந்து தடுக்கிறது. பொறிமுறை காயம், இதுதான் பாதுகாப்பு. 3 விஷயத்துல இருந்து பாதுகாக்கும். ஒன்று வெளியில இருந்து உள்ளுக்கு போறது என்னது, நீர் இழப்பை தடுக்கிறது. அடுத்து வெளியில இருந்து உள்ளுக்கு வர நோயாக்கிகள் தடுக்கும். அடுத்தது பொறிமுறை காயங்கள் தடுக்கும். ஓகே, இந்த மாதிரி பாடமாக்கு உங்களுக்கு லேசம் கொடுத்தாலும் இந்த மாதிரி சொல்லித்தரேன். அடுத்தது அகத்துறிஞ்சல். அகத்துறிஞ்சல்ங்கிற என்ன, நம்ம உடம்புலயே பொதுவாக அது அகத்துறிஞ்சல் எங்க தான் நடக்கும், சமிபாட்டு தொகுதியில தான் நடக்கும். சமிபாட்டு தொகுதியில அகத்துறிஞ்சும் போசனை பொருட்கள் அதுல அகத்துறிஞ்ச போகுது. செக்ரீஷன், சுரத்தல். சுரத்தலங்க கூட நம்ம என்னென்ன சுரப்பு ஈக்குங்கிறத பாடமாக்கிறதுக்கு இப்ப பாஸ் தானே இதுக்கு பாடமாக்கணும். சரியா, பாஸ். அப்ப இந்த பாஸ்ல யார் பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஷி, மிஸ் ஷி. எஸ் இருக்கு, எஸ் ஹெச் இ. சரி, அதோட மிஸ் ஷிங்கிற என்ன, அவள் தானே. இப்போ அவளுக்குரிய என்னது, மிஸ். மிஸ் ஷி அதாவது என்னண்டா மியூக்கஸ். அடுத்தது ஸ்வெட். என்னது ஸ்வெட்டுங்கிறது, வியர்வை, ஹார்மோன், என்சைம். இது இது சுரக்கிற 4 விஷயங்கள் தான் இன்னும் இருக்குது. சரியானே, இந்த மாதிரி பாடமாக்கினத்தான் பாடமாக்கி. ஏன்டா இப்ப சும்மா வாசிட்டு ரிசர்ச் புக்கை வாசிட்டு போக்குற இதெல்லாம் சின்ன விஷயமா தான் இருக்கும். நொதியமோ மோசிதம் வேர்வை இதெல்லாம் பாடமாக்கணுமா அந்த மாதிரி. ஆனா ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு கேள்வியா வரலாம். என்னது, எளிய மேலணினையும் சுரக்கக்கூடிய பதார்த்தங்கள் 4 தருக. 2 மார்க்குரிய கேள்வியா வரலாம். அந்த டைம்ல ஒரு 2 தான் நமக்கு டக்குன்னு எழுதக்கூடிய மாதிரி. அந்த 2 மத்தங்கிறது எங்க வாய்ச்ச மாதிரி என்ன செய்யாது, டக்குன்னு வராது நமக்கு. ஓகே தானே. ஸோ அந்த இப்ப அப்படி இல்லாம இந்த மாதிரி நம்ம நிமிடத்தை வச்சு பாடமாக்கினோம்டா மறக்காது. சரி, இப்படி கேட்டாலும் நமக்கு ஞாபகம் நிக்கத்தான் போகுது. இப்ப உங்களுக்கு எளிய மேலனைய பத்தி கேள்வி வந்தா இந்த ஒரு டயக்ராமே உங்களுக்கு நினைவு வச்சிருந்தாலே அநேகமா இதுக்குள்ள இருந்து தான் கேள்வி வரப்போகுது. சரியா, நமக்கு தெரியும் இது அடித்தளம் மின்சாவு, இது உச்சி மேற்பரப்பு. இதெல்லாம் தெரியும் தானே. இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரியும். ரிவிஷன்ல இதெல்லாம் நீங்க நார்மலா புக்கை வாய்ச்சாலே விளங்கி கொள்ளலாம். இப்ப நம்ம அடுத்தது பல வகைகளை பார்ப்போம். இப்ப நம்ம பொதுவான மேலணி நிலையத்தை தான் பார்த்தோம். அடுத்தது என்னென்ன மேலணி நிலையம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். சரியா, இப்ப அதை பார்க்குறேன்டா. இப்ப முதலாவது சிம்பிள்ல இருந்து கம்ப்ளெக்ஸா போகுது. சரியானே, அதாவது ரெண்டு வகையான மேலணி இருக்கு. ஒன்று எளிய மேலணி, அடுத்தது கூட்டு மேலணி. தானே, என்ன கன்செப்டா, ஆக முதலாவது இருக்கிறது என்னது, எளிய செதில் மேலணி. இந்த மாதிரி. அடுத்தது இதை விட கொஞ்சம் தடிப்பானது என்னது, எளிய கன மேலணி.